ஒரு காலத்துல ஜக்கு வியாபாரத்துக்காக சொந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்ப ரொம்ப இருட்டிருச்சே. நான் ரொம்ப நேரம் பறந்தனால எனக்கு ரொம்ப பசியும் தாகமாவும் இருக்குது. ஆ, அங்க ஒரு வீடு தெரியுதே. அவங்க கிட்ட சாப்பிட ஏதாவது இருக்கான்னு உதவி கேட்டு பார்க்கலாம். அப்படி நினைச்ச ஜக்கு அந்த வீட்டு கதவை தட்டினா. அங்க லைலான்ற பறவை ஜக்குவை வில்ல விட்டுச்சு. அம்மா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சாப்பிட ஏதாவது தரீங்களா? அச்சச்சோ, உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட சாப்பாடு எதுவும் இல்லையே. அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு ஊருக்கு வேற போகணும். இந்த பசியோட அவ்வளோ தூரம் என்னால் போகவே முடியாது. கொஞ்சம் ஏதாவது கொடுத்து உதவி செய்யுங்களேன். நான் ஒன்று செய்கிறேன். இன்னைக்கு வியாபாரம் செஞ்சு மீதி 2 முட்டைகள் இருக்கு. அது மட்டும்தான் இருக்கு. முட்டை சாப்பிட்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, எனக்கு அந்த 2 முட்டையும் செஞ்சு கொடுங்க. ஜக்கு அப்படி சொன்னோன்னே லைலா 2 முட்டைகளை செஞ்சு கொடுத்துச்சு. ஜக்கு வயிறு நிரம்ப நல்லா சாப்பிட்டுச்சு. அம்மா, இந்த 2 முட்டைக்கு நான் எவ்வளோ காசு உங்களுக்கு கொடுக்கணும்? 20 ரூபாய் கொடுங்க. ஆனா என்கிட்ட 2000 ரூபாய் தான் இருக்கு. நீங்க மீதி சில்லறை வச்சிருக்கீங்களா? 2000? நான் என் வாழ்க்கையில 2000 ரூபாய் பார்த்ததே இல்லை. என்கிட்ட அவ்வளோ சில்லறையும் இல்லை. நீங்க ஒன்று செய்யுங்க, இப்ப வியாபாரத்துக்கு கிளம்புங்க. போயிட்டு திரும்ப உங்க ஊருக்கு போறப்போ எனக்கு காசு கொடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றி. நான் திரும்ப வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி சொல்லிட்டு ஜக்கு அங்கேருந்து வியாபாரத்துக்கு கிளம்பிடுச்சு. போன இடத்துல ஜக்குக்கு நல்ல வியாபாரம் நடந்துச்சு. பை நிறைய காசு சம்பாரிச்சிச்சு. சம்பாரிச்ச காசை எடுத்துக்கிட்டு நேராக லைலா வீட்டுக்கு போச்சு. அம்மா, என் வியாபாரம் முடிஞ்சது. ரொம்ப நல்ல வியாபாரம் நடந்தது. இந்தாங்க, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 20 ரூபாய். என்னையா வெறும் 20 ரூபாய் கொடுக்கற? இது எப்படி பத்தும்? நீ சாப்பிட்டது சாதாரண முட்டை கிடையாது. நீ மட்டும் அந்த முட்டையை சாப்பிடாம இருந்திருந்தா அது 2 கோழிகளா மாறி இருக்கும். அந்த கோழிகள் முட்டையிட்டு அதுல 2 கோழிகள் வந்திருக்கும். இப்படியே கணக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா இந்த 20 ரூபாய் எப்படி பத்தும்? நீ எனக்கு 2000 ரூபாய் கொடுத்தாலும் பத்தாது. ஜக்குக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிருச்சு. அப்போ அந்த பக்கமா ஊர் தலைவர் வந்தாரு. என்ன பிரச்சனை இங்க? லைலா, இது யாரு? தலைவர் ஐயா, இவர் ஒரு நாள் எங்க வீட்ல வந்து சாப்பிட்டாரு. இப்ப முழு காசை கொடுக்காம என்ன ஏமாத்த பாக்குறாரு. ஐயா, நான் சாப்பிட்டது 2 முட்டை. ஆனா இவங்க அந்த முட்டைய சாப்பிடாம இருந்திருந்தா 2 கோழி வந்திருக்கும், அப்புறம் மறுபடியும் முட்டை வந்திருக்கும்னு சொல்லி அதிக காசு கேக்குறாங்க. இதுதான் விஷயமா? சரி சரி, நாளைக்கு காலையில 2 பேரும் நம்ம தீர்ப்பு சொல்ற மரத்துக்கு அடியில வந்துருங்க. தீர்ப்பை நாளைக்கு சொல்றேன். அப்படி சொல்லிட்டு தலைவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மறுநாள் லைலாவும் ஜக்குவும் தலைவருக்காக ரொம்ப நேரமாக காத்துட்டே இருந்தாங்க. ஆனால் தலைவர் ரொம்ப லேட்டாக தான் வந்தார். என்னங்க தலைவரே, நீங்களே இப்படி லேட்டா வரலாமா? எவ்வளோ நேரம் நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறது? அது ஒன்றும் இல்லை லைலா, காலையில என் நிலத்துல ஒரு கிழங்கு செடியை வச்சேன். அப்புறம் மறுபடியும் அந்த கிழங்கு செடியை நோண்டி எடுத்து கிழங்கு வந்துருச்சான்னு பார்த்தேன். கிழங்கே வரல. அதனால மறுபடியும் அந்த கிழங்கு செடியை நட்டு வச்சிட்டு இருந்தேனா, அதனால இங்க வர நேரம் ஆகிடுச்சு. என்னையா பேசுறீங்க? அது எப்படி ஒரே நாள்ல அது உடனே கிழங்கு வரும்? அதுக்குன்னு ஒரு நேரம் வேணும்ல? அப்படியா சொல்ற லைலா? அப்போ ஒரு நாள்ல முட்டையில இருந்து மட்டும் கோழி எப்படி வரும்? அதுவும் கோழி திரும்பி முட்டையிட்டு திரும்பி கோழி வந்து அது மட்டும் எப்படி நடக்கும்? நீ பசிக்கு சாப்பாடை போட்டு கூடையே இப்படி பேராசையும் பட்டுட்டியே, இது நல்லதா உனக்கு? உன்னை நான் ஒரு வாரத்துக்கு கூண்டுல அடைச்சி வைக்கிறது தான் ஏன் தீர்ப்பு. ஆஹா, அவ மட்டும் நல்ல சூரியன் மாதிரி தக தகன்னு மின்னுறாளே.
இவளை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கு. இதுதான் லைலா. ரொம்ப இயல்பா அவ வேலையை பார்த்துட்டு இருப்பா. ஆனால் சோனுக்கு லைலா மேலே ரொம்ப பொறாமையாக இருக்கும். அவளை மாதிரி சூரியனுக்கு ஈடான மஞ்சள் நிறத்தில் பளபளக்கணும்னு ஆசைப்பட்டா. எனக்கு மட்டும் ஏதாவது மேஜிக் க்ரீம் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம பேசாம பாட்டியை பார்க்க போகலாம். பாட்டிக்கிட்டேயே ஒரு யோசனையை கேட்கலாமே. சோனு பாட்டி வீட்டுக்கு வந்தா. பாட்டி பாட்டி, எனக்கு அந்த லைலா மாதிரி மஞ்சள் நிறம் ஆகணும். அப்படியே நான் மின்னணும். என்ன சோனு ஆச்சு உனக்கு? வந்ததும் மின்னணுன்ற மஞ்சள் நிறம்ன்ற என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு இந்த நிறம் தான் அழகா இருக்கு. ஏன் அடுத்தவங்க நிறத்துக்கு ஆசைப்படுற? பாட்டி, பூமர் மாதிரி வளன்னு இழுக்காதீங்க. என்னை சமாளிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு நல்ல மஞ்சள் நிறமா மின்னணும். அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. முடிஞ்சா ஏதாவது க்ரீம் செஞ்சு கொடுங்க. சரி சரி இரு, நான் உனக்கு ஒரு க்ரீம் தரேன். அதை தினம் கொஞ்சம் கொஞ்சமா போடணும். 30 நாளைக்கு அப்புறம் பாரு என்ன ஆகுதுன்னு. அப்படி சொன்ன பாட்டி சோனுக்கு ஒரு க்ரீமையும் கொடுத்தாங்க. பாட்டி சொல்ற மாதிரி 30 நாளைக்கெல்லாம் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது. நான் இப்பவே எல்லா க்ரீமும் என் முகத்துல போட்டு தூங்க போறேன். அப்புறம் என்ன, காலையில நான் ஏஞ்சோனே அந்த சூரியனை விட அந்த லைலாவை விட நான் தான் மின்னுவேன். சோனு முகத்தில் க்ரீமை போட்டு தூங்கிட்டா. பாட்டி காலையில் வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன சோனு, என்ன பண்ண நீ? ஏன் உன் முகமெல்லாம் இப்படி கருத்து இருக்கு? என்ன, என் முகம் கருப்பா இருக்கா? அச்சச்சோ, என்ன சொல்றங்க பாட்டி? எல்லாம் உங்கனால தான். நீங்க கொடுத்த க்ரீமை தான் நேற்று ராத்திரி என் முகத்துல போட்டு நான் தூங்குனேன். அந்த க்ரீம் சரியா தான் வேலை செய்யும். நானே தயார் பண்ணது. கரெக்டான ஃபார்முலா தான் போட்டு தயார் பண்ணேன். பாட்டி, நீங்க சொல்றது கரெக்டு தான். உங்க மேல தப்பு இல்லை, ஏன் மேல தான் தப்பு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் பாட்டி. நீங்க 30 நாளைக்கு போட சொன்னீங்க. ஆனா நான் ஒரே நாள்ல ஃபுல் க்ரீமையும் என் மூஞ்சில போட்டுட்டேன். ஓஹோ, இப்ப புரியுது எனக்கு. உனக்கு ஃபுல் க்ரீமை முகத்துல போட்டனால அலர்ஜி ஆகி இருக்கு. எதுக்கு பேராசைப்படுற? ஒழுங்கா உன் கலர்லயே இருந்திருக்கலாமா? இப்போ என்னையே எடுத்துக்கோயே. நான் என்னைக்குமே என் கலரை நினைச்சு வருத்தப்பட்டதே இல்லை. நமக்குன்னு என்ன இருக்கோ அதை வச்சு எப்பொழுதும் சந்தோஷமா வாழ கத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் நமக்கு கொடுத்ததை வச்சு சந்தோஷமா இருக்க பழகிக்கிறது தான் நல்லது. எப்பொழுதும் பேராசைப்பட்டா அது பெரும் பிரச்சனையில தான் முடியும். பேராசை பெரு நஷ்டம். ஓகே, பை. Subscribe for more videos.